அடுத்தது git status அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளுடைய git ரெபாசிட்டரி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஏதாவது ஃபைல்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா, அதை ட்ராக்கில் இருக்கா இல்லை அன்ட்ராக்டில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ பிரான்ச் மாஸ்டருங்கிறதுல இருக்குது, மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. எந்த கமிட்டும் இது வரைக்கும் ஆட் பண்ணல. நத்திங் டு கமிட் ஆல்சோ, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிடுச்சு. இந்த கமாண்ட் எதுக்கு ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கோடு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கோடை வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், hi.text. இதில் வந்து சும்மா ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், git status ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, நோ கமிட் செட்டு. இப்பயும் அதே தான், நத்திங் டு கமிட் என்ன சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது, அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் hi.textனு ஒரு ஃபைல் இருக்குது. இதை கமிட்குள்ளே இன்க்ளூட் இன்னும் பண்ணல, எந்த சேஞ்சஸும் இதை ஆட் பண்ணல, இது அன்ட்ராக்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. இந்த git ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரான்ச், நம்மளோட ரெப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.